ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லம். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவுக்கு அபிஷேகம் பூஜைகள் தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மாவை நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாமா, வாராகி அம்மா தாயாரை நம்ம பூஜை பண்ணலாமா அப்படின்ட்டு நிறைய பேருக்கு, பூஜை பண்ணுறவங்களுக்கு இதை பற்றி இல்லை, பூஜை பண்ணாதவங்களுக்கு வாராகி அம்மாவை வீட்டில் வச்சு வழிபடலாமா. நான் வாராகி அம்மா கோயிலுக்கு போயிருக்கும்போது ஒரு சிஸ்டர் என்னை பார்த்து கேட்டாங்க. என்கிட்ட அந்த டைம் வாராகி அம்மா சிலை என் கையில் இருந்தது. இது வாராகி அம்மா சிலை வச்சு வீட்டில் வழிபடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நிச்சயம் சொல்கிறேன், வாராகி அம்மா தாய் நம்மளுக்கு ஒரு தாய். அவளை நம்ம வச்சு வழிபடலாமா, அவளை கும்பிடலாமா, வீட்டில் வச்சா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வருமா அந்த பிரச்சனை வருமா, அது போல் ஒரு மனசில் கரங்கருப்பாக வச்சுட்டு யாருமே இந்த பூஜை பண்ணாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். நானும் வாராகி அம்மாவை ஒரு வருஷமாக வச்சு வழிபட்டுட்டு தான் இருக்கேன். எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த அம்மா தாய் தான் எனக்கு துணையாக இருக்கிறாங்க. அதனால் நம்பிக்கையோடு நிச்சயமாக எல்லோரும் வாராகி அம்மாவை மனதார வழிபடுங்க. நான் வாராகி அம்மாவுக்கு வளர்பிறை பஞ்சமி அன்று நான் பார்த்தீங்கன்னா 5 அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். 5 அபிஷேகம் பார்த்திங்கன்னா மஞ்சள், குங்குமம், பன்னீர், எலுமிச்சம், பால் 5 அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். வாராகி அம்மாவுக்கு 5 அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் பூவால் அர்ச்சனை செய்து ஆரத்தி எடுத்தேன். அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்மாவை புது ஆடையில் அலங்காரம்லாம் பண்ணி பூ பார்த்திங்கன்னா அலரிப்பூ வாங்கின்னு வந்து நானே கவுத்து வாராகி அம்மாவுக்கு அந்த அம்மா அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷங்க எனக்கு. நம்ம இவ்வளோ இதுவாக வாராகி அம்மாவை நம்ம பூஜை பண்ணுறோமா அப்படின்ட்டு எனக்குள்ளே அதை நானே சொல்லிக்கூடாது. எனக்குள்ளே எனக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். வாராகி அம்மா நான் இந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு பூஜை பண்ணுன்றது எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவுக்கு நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா பச்சை பயிறு, வடை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கலை சுண்டல் இதெல்லாம் தாங்க வாராகி அம்மாவுக்கு அன்றைக்கி நைவேத்தியமாக வச்சுருந்தேன். வாராகி அம்மாவுக்கு வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு சாம்பிராணி புகைலாம் காமிச்சேங்க. சாம்பிராணி புகைலாம் காமிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி காமிச்சேன். வாராகி அம்மாவுக்கு நெய் ஆரத்தியெல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் மனசார உக்காந்துச்சு அந்த அம்மாக்கிட்ட என்னுடைய கஷ்டங்கள் நான் சொல்கிறேனோ இல்லையோ அந்த அம்மாவை கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அந்த அம்மாவை நானே அந்த அளவுக்கு அந்த அம்மாவை ரசித்து பார்த்துட்டு அந்த அம்மாவுக்கு பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு தாங்க போயிருந்தேன். பஞ்சமி வளர்பிறை பஞ்சமிக்கு நீங்கள் தேய்பிறை பஞ்சமியும் நீங்கள் மாதத்துக்கு 2 பஞ்சமி வருது. வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி. அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பஞ்சமிக்கு வாராகி அம்மா கோவிலுக்கு போயிட்டு தேங்காயில் நெய் தீபம் போட்டு அந்த அம்மாவை மனதார கும்பிட்டுவாங்க. உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயம் நிறைவேறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த் ஜூலை பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவுக்கு நவராத்திரி பூஜை வருதுங்க. அந்த 9 நாளும் சிறப்பு பூஜை அலங்காரம் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற வாராகி அம்மாவுக்கு நான் பண்ணுறேன். அதோட வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓம் நமோ வாராகி தாயே போற்றி போற்றி.